சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம், நீங்க கிளாஸ் ரூம்ல பார்க்கணுமா? வாங்க 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 வாங்க. உங்களை பார்த்து ஊர் பெரியவங்க பேசணுமா? வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும். ஒரு பிரின்சிபால் நீங்க எங்களை மதிக்கிறீங்க, ஆனா இந்த ஸ்கூல் டீச்சர் யாரும் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க உங்க ஸ்கூல் டீச்சர்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு புத்திமதி சொல்லி வைக்க மாட்டீங்களா? புக்கில் இருக்கிற பாடத்தை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் நடத்த சொன்னீங்களா, இல்ல ஊர் ஆளுங்களுக்கும் நடத்த சொன்னீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களோட ஸ்கூல் டீச்சர்னால எங்களோட குடும்ப மானமே போயிடுச்சு. டீச்சர் வேலைக்கு வந்தா டீச்சர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எதுக்கு ஊர் விஷயத்துல தலையிடுறாங்க? நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க யார பத்தி சார் சொல்றீங்க? யாரு ஊர் விஷயத்துல தலையிட்டா? சென்னையில இருந்து வந்திருக்காங்களே ஒரு டீச்சர், அவங்கள சொல்றேன். மீனா டீச்சரை பத்தியா சொல்றீங்க? அவங்கள பத்தி தான் சார் சொல்றோம். அவங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து தேவையில்லாம எல்லா பிரச்சனையிலையும் தலையிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள 1000 நடக்கும் சார், அதெல்லாம் இவங்களுக்கு எதுக்கு? ஊர் விஷயத்துல தலையிடுறது பத்தாதுன்னு என் குடும்ப விஷயத்திலேயே தலையிட்டு பையனையே எனக்கு எதிராக மாத்திட்டாங்க. எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அத ஊர்ல வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா பேசி எங்களை மேலும் மேலும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. சார், நான் யாரையும் அசிங்கப்படுத்தவோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டயும் நான் தப்பாவும் பேசல. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல சார். இந்த டீச்சர் இனிமே இந்த ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடாது. உங்களை உடனே இந்த ஸ்கூலை விட்டு போக சொல்லுங்க. எதுக்கு சார்? எதுக்கு என்ன ஸ்கூலை விட்டு போக சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? டீச்சர், உங்க மேல தப்பு இருக்கிறதுனாலதான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பவே இந்த ஊரை விட்டு போயிருக்கணும். ஆனா எங்க மேல இருக்கிற கோவத்துல ஊர்க்காரங்க கிட்ட எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசிருக்கீங்க. சார், நான் யார்கிட்டயும் எதுவும் பேசல சார். நான் முதல்ல உங்க குடும்பத்தை பத்தி பேசுவேனா இல்ல உங்க குடும்பத்து விஷயத்தை பத்தி தான் மத்தவங்க கிட்ட பேசுவேனா? நாங்களும் அப்படிதான் நம்பணும். நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறவங்க தானே நீங்க. உங்களால எங்க பிள்ளைங்க வாழ்க்கை தான் வீணா போச்சு. இந்த ஊர் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் தான் இந்த வேலையை விட்டு உங்களை போக சொல்றேன். நீங்களா போயிட்டீங்கன்னா உங்க மரியாதையை காப்பாத்திப்பீங்க. இங்க பாருங்க சார், உங்க வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எங்களுக்கு அநியாயத்தை பண்ணிட்டு நீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க தான் டீச்சர் எங்க பிரச்சனைய ஊர் வரைக்கும் சந்தி சிரிக்க வச்சிட்டீங்க. சார், நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறதே இல்ல. எதுவா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் சார். எங்க ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். டீச்சர், பசங்க படிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறது தான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சார், இவங்க நல்ல டீச்சர். இவங்க சொல்லி கொடுக்கறதுனால பசங்க இப்ப நல்லா படிக்கிறாங்க, எல்லாரும் நல்லா மார்க் வாங்குறாங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக மீனா டீச்சர் இங்க இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆளு வேற. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அதுவும் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஏன்னா இவங்களால ஸ்கூல்ல நல்லது மட்டும் தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அப்படிதான் நாங்களும் நம்பி இவங்களை எங்க வீட்லயே தங்க வச்சோம். ஆனா நம்பினதுக்கு ரொம்ப நல்லா செஞ்சிட்டாங்க டீச்சர். இங்க பாருங்க சார், இனிமே இவங்க இந்த ஸ்கூல்லயே இருக்க கூடாது. என்ன இங்க இருந்து உங்களால அனுப்ப முடியாது சார். என்ன சொன்னீங்க? என்ன இந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். ஏன் முடியாது? இப்போ உங்களை அனுப்புறத பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். பேசுங்க. நீங்க அனுப்புனாலும் நான் போக மாட்டேன். உங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்ததே நாங்க தாங்கிறத மறந்துட்டீங்களா? கேளுங்கயா, இந்த ஸ்கூல்ல நீங்க வேலை செய்யணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியதும் நாங்க தான். ஏன் எங்களால உங்களை வெளியே அனுப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அனுப்புனா நான் போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
டீச்சர்